என்ன பேச கேட்டுட்டாலும் நீங்க பேசலாம். ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மகா சிவராத்திரி அன்று மாலை நேரத்தில் சாமி தரிசனம் செல்வதற்காக டூரிஸ்ட் வாகனம் ஓட்டி சென்ற முருகன் அவர்கள் ஒரு ஆட்டோல ஏற்பட்ட விபத்து காவலர்கள் தடுத்து நிறுத்துவதற்காக தாக்கியதன் அடிப்படையில் அவர் உயிரிழந்து விட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் அன்று இரவே நம் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் காந்திநகர் மக்கள் நாட்டாமையர் மற்றும் ஊர் பெரியோர்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று அன்று 176 செக்ஷனில் வழக்கு பதியப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் திருநெல்வேலி மெடிக்கல் கல்லூரி வளாகத்தில் உடல் பூர்வ ஆய்வு செய்யப்பட்டு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அதுவும் கோரிக்கை வச்சாங்க. அதோடு சேர்த்து 4 கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. என்ன வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக உடல் கூறு ஆய்வு செய்ய வேண்டும், அது செய்தாச்சு. இரண்டாவது, அந்த சம்பவத்தில் உள்ள நபர்கள் மீது காவல்துறை நபர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நிவாரணங்களும் அரசு வேலை வாய்ப்பும் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் மற்றும் அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இதை செயல்படுத்துவதில் கவனக்குறைவாக செயல்பட்டார். அதனால் எங்கள் சமுதாயத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்ன காரணம் மூன்றாவதாகவும், இந்த 4 காரணங்கள்ல 1 நிறைவேற்றப்பட்டு 3 எண்ணம் விசாரணையில் இருந்து வருகிறது. இப்போ நம்ம சங்கரங்கோயில் குற்றவியல் நடுவர் நீதிபதி அவர்கள் முதல் கட்ட பிரிமினரி ரிப்போர்ட் வாங்கியாச்சு. அந்த உறுப்புகள் எல்லாம் தனித்தனியாக எடுத்து எந்த காரணத்திற்காக அவர் உயிரிழந்திருக்க காரணமாக இருக்கும் என்பதை ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வு ரிப்போர்ட் செரா என்று சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட் வருவதற்கு 10 to 15 நாள் ஆகும். ஆனா இப்படி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கனால நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை காவலர் கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு மனு கொடுத்திருக்கிறார். ஒரு 10 நாளுக்குள்ளே அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டும் என்று, அதையும் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் அந்த ரிப்போர்ட் அந்த அறிக்கை வந்த பிறகு அதையும் நம்ம திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் 2ஐயும் மெர்ஜ் பண்ணி தான் அந்த குற்றவியல் நடுவர் நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு வழங்க முடியும். இதுக்கு உடனடியாக குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டு இந்த நபர்கள் எல்லாம் அந்த வழக்கில் சேர்த்து கைது செய்ய வேண்டும். அதுபோல புலன் விசாரணை நடக்கும். இது சட்டத்தில் சொல்லியிருக்க வழிமுறைகள். இதுக்கு அப்பாற்பட்டு காந்திநகர் மக்கள், நம்ம நாட்டாமைகள் பெரியோர்கள், தம்பி விக்கி பரவு, இவங்க ஜெயக்குமார் எல்லோரும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து முழுமையாக ஒன்று சென்ற போது அவர்களிடத்தில் வேற என்ன இதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யலாம், அந்த உடல் அங்கே இருக்க மருத்துவமனையில அதை வாங்குவதற்கான முகாந்திரம் என்ன இருக்கு அப்படின்னு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது, நம்ம நேற்று இரவு கூட முதல் நாள் காந்தி நகர்ல வச்சு அந்த சமுதாய நலக்கூடத்தை வச்சு பேசும்போது கோரிக்கை வைத்தார்கள். நான் தான் போய் நேரில் சென்று அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று கூறிவிட்டு சென்னையில் சென்று முதல்வர் அலுவலகத்தில் சொல்லி நமது பொறுப்பு அமைச்சர் KKS வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த காவல்துறை உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அங்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்று மதியம் தான் நாங்கள் சென்னையிலிருந்து முதல்வரிடம் சொல்லி இன்னைக்கு CBCIDக்கு அந்த விசாரணை மாற்ற வேண்டும் சொல்லி நைட்டு 2 மணி அளவில் அது CBCIDக்கு நமது விசாரணை மாற்றப்பட்டு விட்டது. அதோடு தொடர்ந்து அவர்கள் காவலர்கள் 3 பேர் ARல கஸ்டடியில வச்சிருக்காங்க. அவங்க தப்பிச்சோ வீட்லயோ இல்ல.
அவங்களை எந்த நேரத்திலாலும் வழக்கு பதியப்படலாம், கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையில் கஸ்டடியில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த விசாரணை முழுமையாக முடிந்தால்தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் பாதுகாப்புக்காக இருந்தவர்கள். முருகன் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவங்க அங்க செயலை செய்யல. ஒரு விபத்து நடந்துருச்சு, அந்த விபத்து டிராபிக் ஏற்படுது, அங்க இருக்க மக்கள்கிட்ட ஒரு சலசலப்பு ஏற்படுது, 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி பாதுகாப்புல இருக்கிறவரு அந்த பிரச்சனையை கடந்து போக சொல்றதுக்கு தான் அந்த பணியை செய்திருக்காரு. வேற யாரும் நீ போப்ப வண்டி அடி இது பண்ணி சொல்லி அடி அடிச்சிருக்க.